புதிய ஏற்பாட்டுல சீஷர்கள் இயேசுவோடு வாழும்பொழுது விசுவாசம் வளரல. சந்தேகம் வந்தது. இயேசு உண்மையாலுமே கடவுளான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. சந்தேகத்தோட கேட்கறாங்க. ஒரே ஒருத்தனுக்கு தான் வெளிப்பாடு வருது, பேதுருக்கு வெளிப்பாடு வருது. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் டக்குன்னு சொல்லிட்டான். அது ஆச்சரியப்பட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை பாராட்டுறாரு. அதே வாயிலே மறுபடியும் மறுதலிச்சிட்டான். இயேசு வாழும்போது அவர்களுக்கு விசுவாசம் வளரல. சீஷர்களுக்கு அவர் சிலுவையில தொங்கும் பொழுது கூட விசுவாசம் வளரல. மரிச்சு போன பிறகு இருக்கிற விசுவாசம் சுத்தமா போயிருச்சு. சீஷர்களுக்கு எல்லா ஆளுகளுக்கும் ஒரு மூளைக்கு போயிட்டாங்க. மீன் பிடிக்கிறத விட்டுட்டு வா, நான் மனுஷங்களை பிடிக்கிறேன்னா மாத்துவேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப அந்த இயேசுனா ஆயிட்டாரு, செத்து போயிட்டாரு. யாரு கொன்னது? ஜனங்க கொன்னுட்டாங்க. இப்ப அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் மொத்தமா போயிருச்சு. எங்க ஆரம்பிச்சான வாழ்க்கையை மறுபடியும் அங்கேயே திரும்ப போயிட்டான். அவரோடு வாழ்ந்தாங்க, விசுவாசம் வளரல. அவர் எவ்வளோ வார்த்தையை பேசினாரு, விசுவாசம் வளரல. மரிச்ச பிறகு சுத்தமா பின்னாடி வாங்கி போயிட்டான். ஆனால் எப்பொழுது அவர்களுக்கு விசுவாசம் வளர்ந்தது தெரியுமா? அவர் உயிரோடு எழும்பின பிறகுதான் அவர்களுக்கு முழுமையான விசுவாசம் வளர்ந்தது. அவர் மரித்தவர் மரிச்ச வண்ணமாகவே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்த தேவனாக காட்சி கொடுக்கும் பொழுது அதை பார்த்த பிறகு என்னாச்சுன்னா அவர்களுக்குள்ள முழு விசுவாசம் வளருது. பின்வாங்கி போன பேதுரு இப்ப அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. காரணம் என்னன்னா, இப்ப நான் பார்க்கிற ஆண்டவர் இயேசு, அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவா இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை அவன் நம்பினதுனால அவன் வாழ்க்கை அற்புதம் நடக்குது. எனக்கு ஏன் அதை சொல்றேன்னா, நாமும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்ப 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 நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தின் மேல அற்புதத்தை நம்ம பார்ப்போம்.